வெல்கம் டு கோல்வெல்ஸ் அகாடமிக் ஜாய்ஃபுல் லேர்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்வயம் கோர்ஸ் பிஎட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறவங்களுக்கு ஸ்வயம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப மேண்டிட்டரி ஆயிடுச்சு. அந்த எக்ஸாமினேஷனில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் நீட் ஃபார் எ வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்ற செகண்ட் செக்ஷனை பார்க்குறோம். லேர்னிங் கர்வ். Research has shown that by using a single type of teaching methods. ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாமே டீச்சிங்க்கு அப்படின்னும் போது சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். The attention of the students cannot be retained beyond 15 to 20 minutes in a normal class. ஒரு நார்மல் கிளாஸில் குழந்தைங்களுடைய கவனிக்கிற அந்த அட்டென்ஷன் ஆஃப் த டைம் 15 to 20 minutes தான் இருக்கும். இதுக்கான லேர்னிங் கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் இஸ் லேர்னிங் பேஸ்ட். டீச்சிங் அண்ட் லேர்னிங். இந்த டீச்சிங் லேர்னிங் கற்றல் மற்றும் கற்பித்தல் இது ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் யோர் காயின் அப்படின்னு சொல்றாங்க. effective teaching is the amount of the students learns that occurs. effective teaching பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. இட் மீன்ஸ் அண்ட் எம்ப்ளாய் டெம் ஸோ த லேர்னிங் எஃபெக்டிவ்லி இஸ் என்ஹான்ஸ்ட். ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த லேர்னிங் அப்படின்றது எப்போ என்ஹான்ஸ்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் எபிலிட்டியை பொறுத்து. 5 senses in learning process which maximize learning. என்னென்ன? சென்ஸ் ஆஃப் ஹியரிங், சைட், டேஸ்ட், டச், ஸ்மெல். நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கனை ரிலேட் பண்ணி லேர்னிங்கில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், சென்ஸ் ஆஃப் ஹியரிங் கேட்கறது, சைட் பார்க்கறது, டேஸ்ட் உணர்றது, டச் உணர்தல், நெக்ஸ்ட் ஸ்மெல். Good teacher also do this by using the techniques and methods which make us of more than one sense. ஒரு டெக்னிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க? காதால கேட்கறாங்க, கண்ணால அந்த மெத்தட்ஸை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அது எப்படி பண்றாங்கன்றத பார்க்குறாங்க இல்லையா? அப்போ இதில் பாருங்க, ரெண்டு விஷயமே, ரெண்டு சென்ஸ் ஆர்கனையும் யூஸ் பண்றாங்க. ஒன் இஸ் ஹியரிங், அதர் ஒன் இஸ் சீயிங். ரெண்டையுமே பார்க்குறாங்க. கேன் பி யூஸ்ட் இன் மோஸ்ட் லேர்னிங் சுச்சுவேஷன். எந்த லேர்னிங் சுச்சுவேஷனாக இருந்தாலும் காதால் கேட்டு கண்ணால் பார்க்குற விஷயங்கள் அப்படின்றது ரெண்டுமே ஒன்றாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சென்ஸ் ஆஃப் டச் கேன் பி யூஸ்ட் இன் மெனி சுச்சுவேஷன் ரெலவென்ட் டு இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சென்ஸ் ஆஃப் டச் இதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிமுலஸ் வேரியேஷன். ஸ்டிமுலஸ் வேரியேஷன் என்ஹான்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லேர்னிங். ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை தூண்டி செயல்படுற விஷயம். மொனோட்டோனி ரிசல்ட்ஸ் இன் பர்டன் அண்ட் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சம்டைம்ஸ் நம்ம யாருக்கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை திணிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்னாகும்? அவங்க கிட்ட வந்து ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட், கவனம் வந்து கட்டாயமாக குறையும். It is therefore essential to bring in variety of teaching learning situation. ஸோ இதுதான் இந்த டீச்சிங் லேர்னிங் சுச்சுவேஷனை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக்டிவ், பிளான்டு. ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்றோம், ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா we have to plan. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். டு இன்வால்வ் த லேர்னர்ஸ், அந்த ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு லேர்னர்ஸுடைய பார்ட்டிசிபேஷனை கொண்டு வரணும். அண்ட் அப்ஜெக்டிவ்னு நோக்கங்கள் சொல்லுவோம். சக்ஸஸ், கட்டாயமாக எந்த ஒரு டீச்சிங் மெத்தட் எடுத்தோம்னாலுமே அது வந்து ஆஸ் எ ஃபார் த டீச்சர் இட் இஸ் டு சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த டீச்சர். இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மெத்தட் எடுக்கும்போது ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயரிங் த நாலேஜ், எப்படி கற்றுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இட் ஹாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் லிசனிங், வாட்சிங், ரைட்டிங், கொஷினிங், ரெஸ்பான்ஸ் டு த கொஷின், டிஸ்கஸ் அண்ட் மேனிப்புலேட். ஸோ இது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா காதால் கேட்டு வாங்குறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க, ஏதாவது இன்ஸ்ல என்ன எழுதுறாங்க, கொஸ்டினிங், அவங்களுக்கு கட்டாயமாக கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளை கேட்குறாங்க. ரெஸ்பான்ஸ் டு த கொஸ்டின், டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறாங்க. டிஸ்கஷன், இதை பற்றியான மேலோங்கிய டிஸ்கஷன், கலந்துரையாடல் பண்ணுறது. அண்ட் மேனிப்புலேட், என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை திரும்பி சொல்லி பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே.
இப்போ டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 அவுட்கம்ஸ் இருக்கு. ஒன்று காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். காக்னிட்டிவ் அப்படின்னு அடுத்து என்ன அப்படின்னா இது அறிவு சார்ந்த விஷயம், நாலேஜ் பேஸ்டு. அஃபெக்டிவ் அப்படின்னு அடுத்து ஹார்ட் பேஸ்டு, உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள். சைக்கோமோட்டார் திறன்கள், கை அசைக்கிச்சு செய்யறது, இந்த இடத்துல நான் அடுத்து மூவ் பண்றோம் இல்லையா, அது கூட ஒரு சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் அவுட்கம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இது அறிவு சார்ந்த விஷயம். நாலேஜ் ஆஃப் கான்செப்ட், பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ். இது அறிவு சார்ந்த விஷயத்தை உண்டாகக்கூடியது. இதன் மூலமா என்னென்னலாம் பார்க்கலாம்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கலாம். ரீசனிங், எந்தக்காவது கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு தெரியும். அனலைஸ், ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியது. சிந்தடைஸ், ரொம்ப சின்ன சுருக்கமா ஒரு பெரிய லெசனே படித்தாலும் அந்த ஒரு பெரிய லெசனை நம்ம பேராகிராஃபா எழுத போறது இல்லை, ஷார்ட் பண்ணி எழுதுறோம் இல்லையா, சிந்தசைஸ் கம்மி பண்ணி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்கள். டெசிஷன் மேக்கிங், கட்டாயமா நமக்கு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவால்வேஷன், மதிப்பீடுதல் செய்யக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நோயிங் அபவுட் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ், கரண்ட்டை பற்றியும் வோல்டேஜை பற்றியும் ஒரு கான்வர்சேஷன் தெரியாது. அண்டர்ஸ்டாண்டிங் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் மோஷன்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் பேசிக்காக சின்ன சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே கேள்வியாக கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஆன்சராக வரும் இல்லையா, இது எல்லாமே நாலேஜ் பேஸ்டாக ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அஃபெக்டிவ் அவுட்கம்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட், வேல்யூ ஆர் மோட்டிவேஷனல் பிஹேவியர். நடத்தை சார்ந்த விஷயங்கள், அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இமோஷனலா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கான மோட்டிவேஷன் பிஹேவியர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இடத்துலாம் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸிபிட்டிங் அன் ஆட்டிடியூட் ஆஃப் இன்கொயரி, சேஃப்டி, பஞ்சுவாலிட்டி, டீம் ஸ்பிரிட், கோஆப்ரேஷன் எக்ஸெட்ரா. இப்போ ஒரு ஏதாவது ஒரு எக்யூரி வருது அப்படின்னா அதை எப்படி அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறது, பஞ்சுவாலிட்டியா எப்படி இருக்காங்க, இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கான எத்திக்ஸை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. டீம் ஸ்பிரிட், குரூப்பா செய்யும் போது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து செய்யறது, இவங்களுடைய பாயிண்ட்ஸை வேலிட் ஆக்கிறது, கோஆப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்டிவ்னஸ் உள்ளம் சார்ந்தது. நெக்ஸ்ட் ஒன்னு சைக்கோமோட்டார் அப்படின்னு செய்கை திறன்கள் அப்படின்னு மேனுவல் ஆர் பிசிக்கல் ஸ்கில்ஸ், அவங்களோட கையால ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த மூலியமா பண்ணக்கூடியது தான் சைக்கோமோட்டார். ரெக்வயர்ட் ஃபார் மேனிப்புலேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேட்டிங் எ மிஷன், ஒரு மிஷன் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல இதை ஆப்ரேட் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு கோ அண்ட் ஆப்ரேட். அப்போ நீங்கள் நவர்றீங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, அந்த மிஷனை மூவ் பண்ணுறீங்க, ஐ மீன் சுவிட்சஸ் ஆன் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கான ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா என்னென்ன இடத்த பார்க்குறோம் இல்லையா, அதுதான் செட்டிங் அப் அஸ் அப்பேரட்டஸ். இப்போ ஒரு டெஸ்ட் டியூப் ரெடி பண்ணி அந்த டெஸ்ட் டியூப் மூலயமா நமக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு பியூரட் அண்ட் பிப்பட் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பியூரட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், பிப்பட் எடுக்கணும், இவ்வளோ சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் திங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்கோமோட்டார், கைகள் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ சைக்கோமோட்டார் அப்படின்னு விரல்கள், அசைவுகளை சார்ந்த விஷயங்கள். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரே மாதிரி கிடையாது, மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் கிளாஸ் டு கிளாஸ், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வேறு மாதிரி இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷில் நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சில விஷயங்கள். கிளாஸ் டு கிளாஸில் ப்ராப்ளம் இருக்கிறது, இன்ஸ்டியூஷன் டு இன்ஸ்டியூஷன் கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், cultural background, physics, motivation, temperament, social background, கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ். இது எல்லாமே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வேறுபடக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஈவன் சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கூல் ஏன் பிடிக்கல அப்படின்னும் போது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, சர்டன் டைப் ஆஃப் ரீசன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மைட் பி அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அது கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்பேஸ் ஆஃப் லேர்னிங், செல்ஃப் ஸ்பேஸ், டீச்சர் ஸ்பேஸ்
அண்ட் குரூப் பேஸ்டு. இப்போ செல்ஃப் பேஸ்ட் அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓன் இன்ட்ரெஸ்டோட லேர்ன் பண்ணுறது. இந்த லேர்னர்ஸ் லேர்ன் அட் தேர் ஓன் ஸ்பேஸ். அவங்களுக்கான இடத்த அவங்களே சூட் பண்ணி படிக்கக்கூடியது தான். இது இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா, அது. டீச்சர் ஸ்பேஸ்ட் அப்படின்னு எடுத்து டீச்சர் ப்ரொசீட் அட் த டீச்சர்ஸ் ரேட் ஆஃப் டீச்சிங். டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறது மூலியமா மட்டும்தான் படிக்கக்கூடிய மாணவர்களும் நம்ம பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்க. நெக்ஸ்ட் ஒன், குரூப் பேஸ்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொசீட் அட் த ரேட் ஆஃப் தேர் பியர்ஸ். நிறைய டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலை கூட அவங்க குரூப் பேஸ்ட் லேர்னிங்ல இருக்கும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த லேர்னிங் கர்வ் இஸ் த கர்வ் பிட்வீன் டீச்சிங் வர்சஸ் லேர்னிங். ட்ரூ. டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஒன்று டீச்சிங், இன்னொன்று லேர்னிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டிமுலஸ் வேரியேஷன் என்ஹான்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் லேர்னிங். கட்டாயமா ஸ்டிமுலஸ் வேரியேஷன் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்களை தூண்டும்போது அவங்க எவ்வளோ கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயமாக மெஷர் பண்ண முடியும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த சிமிலர் ஏஜ் குரூப் ஹாவ் சிமிலர் லேர்னிங் ஸ்டைல்ஸ். எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸ்க்கும் சிமிலர் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கும் அப்படின்னு அடுத்து சொல்லலாம். Availability of resources. Teach under various constraints. Students entry level, prior knowledge and experience. குழந்தைங்க கிட்ட prior knowledge, ப்ரீவியஸா என்ன நாலேஜை லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்த கேட்கலாம். கிளாஸ் சைஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து. டைம் அவைலபிலிட்டி பொறுத்து. ரிசோர்ஸ் அவைலபிள், எக்யூப்மெண்ட், மெட்டீரியல்ஸ். படிக்கக்கூடிய மெட்டீரியலே இல்லாமல் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் மாதிரிலாம் போக முடியாது இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல் அவங்க கையில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லொகேஷன் ஆஃப் லேர்னிங். கிளாஸ் ரூம், லெபார்டரி, ஒர்க் ஷாப், இண்டஸ்ட்ரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய இடம் லேர்னிங்கான இடம் தான் உங்களுக்கு. A closely related term, learning is the concept of teaching. So teaching or learning simultaneously two sides of the one same coin சொல்லியிருக்கோம். கட்டாயமா அது க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி given. Different instructional methodsல பார்க்கலாம். If teacher want their students to learn effectively and become prepared for the வேர்ல்ட் ஆஃப் ஒர்க். இந்த உலகத்துல வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்து அவங்க இந்த உலகத்தை சாதனை பண்ணணும் அப்படின்னு அர்த்தத்துக்காக தான் ஒரு டீச்சரும் ஒரு குழந்தைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் எ டீச்சர் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங், நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டீச்சிங். எந்த ஒரு டீச்சருமே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த லேர்னிங் எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் பார்ப்பாங்க. நாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டீச்சிங். அந்த டீச்சிங் மட்டுமே இல்லை, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆஸ் எ டீச்சரா. டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டொமைன்ஸ் ஆர் அவுட்கம்ஸ். இட் டிட்டர்மைன்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ், என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஆக்டிவிட்டீஸ் என்ன, அசஸ்மெண்ட் என்ன, ரெப்ரசன்டேஷன் மாடல்ஸ் என்ன அப்படின்னு அர்த்தம் முக்கியம். ஃபேஸ் டு ஃபேஸ், ஒருத்தவங்க முகத்துக்கு முகம் பார்த்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அண்ட் வீடியோ நிறைய, இப்போ கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நிறைய வீடியோ கிளாஸஸ் மட்டுமே ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் மல்டிமீடியா கிளாஸஸ் இது எல்லாமே பெஸ்ட் சூட் ஃபார் த effective teaching. Thank you for watching. All the best to everyone.